வணக்கம். தேர்தல்கள்னா வெறும் முடிவுகள் மட்டும் இல்ல. அது மக்கள் நமக்கு அனுப்புற சிக்னல்ஸ், டேட்டாக்குள்ள மறைஞ்சிருக்கிற குரல்கள். நாம இங்க யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்க வரல. அதுக்கு பதிலா பாளையங்கோட்டை மக்களோட தேவைகள் என்ன, அவங்க ஏமாற்றங்கள் என்ன, அவங்க நம்பிக்கைகள் என்னன்னு டேட்டா மூலமா புரிஞ்சுக்க வந்திருக்கோம். இதுதாங்க ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான முதல் படி. இந்த ஒரு கேள்வி, இதுதான் நம்மளோட முழு பகுப்பாய்வோட மையமே. மக்களோட நம்பிக்கை, அதுதான் ஜனநாயகத்தோட ஆணிவேர். ஒரு தலைவர் எப்படி இந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறாரு, அதை விட முக்கியமா எங்க எப்படி அந்த நம்பிக்கை உடைய ஆரம்பிக்குது. வாங்க டேட்டாக்குள்ள போய் பதில தேடலாம். சரி, முதல்ல களம் எதுன்னு பாத்திரலாம். பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாநகரத்தோட இதயம். இது ஒரு பக்கா அர்பன் தொகுதி. இங்க மக்களோட பிரச்சனைகளும் அவங்க எதிர்பார்ப்புகளும் எல்லாமே நகர வாழ்க்கையை சார்ந்ததுதான். இது வெறும் ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷன் மட்டும் இல்ல, இது மக்களோட கனவுகளும் தேவைகளும் ஒன்னா மோதுற ஒரு களம். இப்போ இந்த தொகுதியோட சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பல சமூகங்கள் ஒன்னா வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 26% முஸ்லிம்கள். இவங்க தான் இங்க இருக்கிற தனிப்பெரும் சமூகம். அவங்களுக்கு அடுத்தபடியா ஒரு 15% கிறிஸ்தவ நாடார்களும் 12% முக்குளத்தோரும் இருக்காங்க. மத்த சமூகங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 47% வருது. இந்த சோஷியல் ஃபேப்ரிக் இந்த தொகுதியோட அரசியலை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர். மக்களோட அன்றாட பிரச்சனைகளை சிம்பிளா 3 வார்த்தையில சொல்லிடலாம்: தண்ணி, ரோடு, வேலை. சுத்தமான குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது ஒரு தீராத வலி. மோசமான ரோடுகள் வியாபாரத்தையும் டெய்லி கம்யூட்டையும் பாதிக்குது. படிச்ச இளைஞர்களுக்கு உருப்படியான வேலைவாய்ப்பு இல்லாதது அவங்க எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியா மாத்துது. இந்த 3 தான் மக்கள் மனசுல கனந்து கொண்டிருக்கிற நெருப்பு. இப்ப வாங்க, எலெக்ஷன் டேட்டா நமக்கு சொல்ற சிக்னலை கவனிப்போம். இது ரொம்பவே தெளிவா இருக்கு. 2016ல 43.6% ஓட்டு வாங்கின திமுக 2021ல கிட்டத்தட்ட 56% உயர்ந்திருக்கு. இது ஒரு சாதாரண வெற்றி இல்ல, மக்களோட அங்கீகாரம் ஒரே திசையில ரொம்ப வலுவா திரண்டிருக்குங்கிறதுக்கான அடையாளம். சிக்னலோட இன்னொரு பக்கம் தான் இது. திமுக வளர்ந்த அதே வேகத்துல அதிமுகவோட வாக்கு வங்கியில ஒரு பெரிய சரிவு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% பாயிண்ட்ஸ் வீழ்ச்சி. இது ஒரு கட்சியோட அடித்தளத்தையே அசைச்சு பாக்குற அளவுக்கு பெரிய சரிவு. எதிர்கட்சியோட செயல்பாடுகள் மேல மக்களுக்கு இருந்த அதிருப்தியை இது அப்பட்டமா காட்டுது. 3வது சிக்னல் ரொம்ப அமைதியானது, ஆனா ரொம்ப ஆழமானது. போன தேர்தலை விட இந்த முறை ஓட்டுப்பதிவு ஒரு 2.7% கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 6000 வாக்காளர்கள் ஓட்டு போடவே வரல. இவங்க யாரு? ஒருவேளை 2 பெரிய கட்சிகள் மேலையும் நம்பிக்கை இல்லாம தங்களோட மௌனத்தின் மூலமா எதிர்ப்பை பதிவு செஞ்சவங்க. இவங்களோட அமைதி அதுவே ஒரு பெரிய மெசேஜ். இந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற காரணிகள் என்னன்னு பாப்போம். இப்போ இருக்கிற எம்எல்ஏவோட செயல்பாடுகள்ல ஒரு முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா புது பஸ் ஸ்டாண்ட், பெரிய மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ்னு பெரிய திட்டங்கள். இன்னொரு பக்கம் அவர் மேல இருக்கிற 26 கிரிமினல் கேஸ்கள், தண்ணி மாதிரி அடிப்படை வசதி குறைபாடுகள், அப்புறம் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான சர்ச்சைகள். இதனால வாக்காளர்கள் மனசுல ஒரு குழப்பம். நலத்திட்டங்கள் வருது, ஆனா முழுசா வந்து சேரல. பெரிய திட்டங்கள் கண்ணுக்கு தெரியுது, ஆனா அன்றாட பிரச்சனைகள் தீரல. இதோட விளைவுதான் என்னன்னா, மக்கள் நம்பிக்கை மீடியம்ங்கிற ரேஞ்சில் நிக்குது. முழுசா ஏத்துக்கவும் முடியல, முழுசா நிராகரிக்கவும் முடியல. இந்த கேப்ல தான் தொகுதியோட எதிர்கால அரசியல் அடங்கியிருக்கு. இந்த டேட்டாவை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பொது வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தை கொடுக்கணும். பொதுவெளியில நடக்கிற விவாதங்கள் வெறும் உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி இல்லாம உண்மையான தகவல்களோட சமூக பொறுப்போட இருக்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடையாளம். சரி, இப்ப வாங்க தேர்தல் முடிவுகளோட இன்னொரு ஆழமான பக்கத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட 21%, அதாவது 5க்கு 1 வாக்காளர் திமுகவையோ அதிமுகவையோ தேர்ந்தெடுக்கல. சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், இன்னும் சின்ன கட்சிகள் கணிசமான ஓட்டுகளை பிரிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய பிரிவு மக்கள் ஒரு புது மாற்றத்தை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆக இந்த 21% மாற்று வாக்காளர்களையும் ஓட்டு போட வராத அந்த 6000 பேரையும் சேர்த்தா நமக்கு ஒரு பெரிய குரூப் கண்ணுக்கு தெரியுது. அவங்க தான் உறங்கும் குழுக்கள். இவங்களோட நம்பிக்கையை இன்னும் எந்த கட்சியும் முழுசா ஜெயிக்கல. இவங்க தான் மீட்கப்படக்கூடிய வாக்காளர்கள். இவங்களோட குரலை கேட்டு இவங்க பிரச்சனையை தீர்க்கிற தலைவருக்கு தான் அடுத்த வெற்றி காத்திருக்கு. இப்போதைய அரசியல் களம் எப்படி இருக்கு? ஆளுங்கட்சியா திமுக ரொம்ப வலுவா இருக்கு. உட்கட்சி பூசல்களால அதிமுக பலவீனமா இருக்கு. பாஜகவோட இருப்பு இங்க ரொம்பவே கம்மி. இந்த சூழ்நிலையில தான் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு புது சக்தி உள்ள வருது. அது ஒரு வைல்டு கார்டு மாதிரி, ஆட்டத்தோட விதிகளையே மாத்தலாம். உண்மையில நடிகர் விஜயோட கட்சிக்கு உள்ளூர்ல பெரிய கட்டமைப்பு இல்லதான். ஆனா 2 திராவிட கட்சிகள் மேலையும் அதிருப்தியில இருக்கிற அர்பன் இளைஞர்களோட ஓட்டுகளை பிரிக்கிற சக்தி அவங்க கிட்ட இருக்கு.
இந்த அதிருப்தி ஓட்டுகளை அவங்க இருக்கும்போது அது தேர்தல் முடிவுகள்ல ஒரு சின்ன ஆனா முக்கியமான தாக்கத்தை உருவாக்க முடியும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைகளை அலசிட்டோம். இனி தீர்வு என்னன்னு பேசுவோம். இதுதான் ஒரு செயல் திட்டத்துக்கான வரைபடம். 3 தெளிவான சக்தி வாய்ந்த ஸ்டெப்ஸ். மக்களோட தேவைகளிலிருந்து நேரடியா பிறந்தது. வேலை, தண்ணி, உள்கட்டமைப்பு. இதுல கவனம் செலுத்துறதுதான் உண்மையான நிர்வாகம். முதல் திட்டம் வேலை வாய்ப்பு. 50 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு ஐடி மற்றும் இண்டஸ்ட்ரியல் பார்க். இது ஒரு பெரிய முதலீடா தெரியலாம். ஆனா இது மூலமா கிடைக்க போற ரிட்டர்ன் அதை விட ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 500 இளைஞர்களுக்கு நேரடி வேலை, பல மறைமுக வேலைகள் உருவாகும். இது செலவில்ல, இது ஒரு தலைமொழிக்கான முதலீடு. 2வது திட்டம் மக்களோட கண்ணியத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. அதுதான் தண்ணீர். 20 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு நவீன நீர் சுத்திகரிப்பு மற்றும் விநியோக அமைப்பு. இது மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான குடிநீர் போகும். இது மக்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்ல, தண்ணிக்காக அவங்க படுற கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இது கண்ணியத்தை மீட்டெடுக்கிற திட்டம். 3வது திட்டம் வளர்ச்சிக்கான பாதைகளை போடுறது. 30 கோடி ரூபாய் முதலீட்டுல ரோடுகளை அப்கிரேட் பண்றது. இதனால டிராஃபிக் ஜாம் குறையும், லோக்கல் பிசினஸ் நல்லா நடக்கும். நல்ல ரோடுங்கிறது வெறும் தாரும் கல்லும் இல்லைங்க, அது ஒரு ஏரியாவோட பொருளாதாரத்துக்கான உயிர்நாடி. இந்த பெரிய திட்டங்கள் மட்டும் பத்தாது. டேட்டா அடிப்படையிலான நிர்வாகம்னா ஃபவுண்டேஷனை முதல்ல பலப்படுத்தணும். நலத்திட்டங்கள் 100% தகுதியானவங்களுக்கு போய் சேருதான்னு உறுதிப்படுத்தணும். குற்றங்களை கட்டுப்படுத்தி மக்கள், குறிப்பா பெண்களும் சிறுபான்மையினரும் பாதுகாப்பா உணர்ற ஒரு சூழலை உருவாக்கணும். மக்களோட டேட்டாவை வச்சு வேலை செய்யும்போது இன்னொரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு குடிமகனோட தனிப்பட்ட தகவல்ங்கிறது அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அத அவங்களோட சம்மதத்தோட அவங்க பிரைவசிக்கு மதிப்பு கொடுத்து மட்டும்தான் பயன்படுத்தணும். இது சட்டப்படி ஒரு கடமை மட்டுமல்ல, ஒரு தார்மீக பொறுப்பும் கூட. இந்த தார்மீக பொறுப்பு தான் ஒரு தலைவரோட ஒவ்வொரு வேலையிலையும் தெரியணும். எதிர்கால தலைமைக்கு ஒரு 4 முக வியூகம் தேவைப்படுது. சிவனோட வேகத்தோட குற்றம், தண்ணீர் பற்றாக்குறை மாதிரியான பிரச்சனைகளை தாக்கணும். விஷ்ணு மாதிரி நலத்திட்டங்களை தொடர்ந்து கொடுத்து ஸ்திரத்தன்மையை காப்பாத்தணும். பிரம்மா மாதிரி புதுசா வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். கடைசியா துர்கா மாதிரி ஒவ்வொரு குடிமகனோட உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யணும். இந்த 4 சேரும்போதுதான் ஒரு முழுமையான தலைமை உருவாகும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். போன எலெக்ஷன்ல ஜெயிச்சது மட்டுமே அடுத்த வெற்றிக்கு கேரண்டி கிடையாது. மக்களோட குரலுக்கு காது கொடுக்கிற, வெளிப்படையா செயல்படுற, நம்பிக்கையை திரும்பவும் உருவாக்குற ஒரு தலைமைக்கு தான் எதிர்காலம் இருக்கு. மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறது மூலமா மட்டும்தான் ஒரு தலைவர் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.